Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான ஒரு பிரியாணி ரெசிபி prawns pothi biryani எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். இந்த prawns pothi biryani வாழை இலை வாசனையோட ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும். இந்த பிரியாணி ஒரு லேயர் பிரியாணி, அதனால கீ ரைஸ் தனியாவும் prawns மசாலா தனியாவும் செஞ்சு ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து வாழை இலையில வச்சு தம் வச்சு எடுக்க போறோம். அதோட மட்டும் இல்லாம கீ ரைஸ குக்கர்லயே உதிரியா குழையாம ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். அதனால உங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்கான டைமிங்கும் ரொம்ப அதிகமா ஆகாது, ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். இந்த சூப்பரான பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ பிரான்ஸ மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா நீட்டா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பிரான்ஸோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஆல்ரெடி மஞ்சள் பொடி சேர்த்து நீட்டா சுத்தம் செஞ்சிருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியே போதுமானது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி மசாலா நல்ல பிரான்ஸ்ல ஒட்டுறதுக்கான பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட இந்த பிரான்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு. லாஸ்டா இந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிருக்கிறேன். நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி பிரான்ஸ்ல நல்லா ஒட்டுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் பிரான்ஸ்ல நல்லா ஒட்டுனதுக்கு அப்புறமா ஒரு கிளிங் ராப் இல்லைன்னா ஒரு கவர் வச்சு மூடி 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் பிரான்ஸை நல்லா மேரினேட் செய்யணும். 1 மணி நேரம் பிரான்ஸ் நல்லா மேரினேட் ஆகுறதுனால மசாலா எல்லாம் பிரான்ஸ்ல இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல மேரினேட் செஞ்சு வைக்கலாம், அப்ப இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் பிரான்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ள கீ ரைஸ குக்கர்ல ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி, கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்கும், 2-3 தடவை தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். கீ ரைஸ் செய்யறதுக்கு ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கணும். குக்கர் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் நிறைய சேர்க்க வேண்டாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்ப நெய் வாசனையோட கீ ரைஸும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததா கீ ரைஸ் நல்ல வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை, கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகணும், அப்பதான் கீ ரைஸ் நல்ல டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைசஸா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நெய்யோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதங்கினதும் வாசனைக்காக 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துட்டு மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் வதங்க தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஆல்ரெடி தண்ணியில கழுவி வச்சிருந்த 2 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அப்ப கீ ரைஸ் நல்லா உதிரியா வரும். பாஸ்மதி அரிசி நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அரிசி வேகிறதுக்காக 4 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, 2/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சூடான தண்ணி சேர்த்தீங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் கீ ரைஸ் நல்ல உதிரியா வரும். ஆறுன தண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிடும். தண்ணி கொதிக்கும் போதே இந்த கீ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அதோட சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, 1/2 கைப்பிடி அளவு புதினா தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா விசில் வைக்கிறதுனால ஒரு விசிலே போதும், அதிகமா வச்சீங்கன்னா குழஞ்சிடும். ஒரு விசில் அடிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ்ல இருந்து இறக்கி கீழே வச்சிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 5ல இருந்து 10 நிமிஷம் குக்கரை ஓபன் பண்ண வேண்டாம். கேஸ் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூப்பரா உதிரியா கீ ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். குக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அதே சூட்ல இருந்ததுன்னா அடியில நல்லா குழஞ்சிடும். கீ ரைஸும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல சூப்பரா உதிரியா வந்திருக்கு. பிரியாணி ரெடி பண்றதுக்கு தேவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பிரியாணிக்கு தேவைப்படுற ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ், ஃப்ரைடு ஆனியன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த பிரியாணிக்கு ஷாலோ ஃப்ரை மெத்தட்ல தான் ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ண போறோம், அதனாலதான் 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிருக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 15ல இருந்து 20 கேஷ்யூ நட்ஸை எண்ணெயில சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரைடு கேஷ்யூ நட்டை ஒரு பிளேட் இல்லைன்னா பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே சூடான எண்ணெயில 15ல இருந்து 20 ரைசன்ஸ், அதாவது கிஷ்மிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்.
ஆல்ரெடி எண்ணெய் நல்ல சூடா இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்ல உப்பி பலூன் மாதிரி வந்துடும். இதையும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா பிரியாணிக்கு மெயினான இன்கிரீடியன்ட் ஃப்ரைட் ஆனியன், அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைசஸா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயில சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆகிறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயும் அடுத்ததா மீடியம் ஃப்ளேம்லயும் மாத்தி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப ஆனியன் கருகாம கரெக்டான கன்சிஸ்டன்சில நல்ல கிறிஸ்பியா வரும். அப்பப்ப கலந்து விடணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை ஆனதும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெயில இருந்து எடுத்த உடனே ஆனியன் கிறிஸ்பியா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கிறிஸ்பியா ஆயிடும். கிறிஸ்பியான ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பிரியாணிக்கு தேவையான ப்ரான்ஸ் மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ரான்ஸ் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேரினேட் செஞ்சு வச்சிருந்த ப்ரான்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஷாலோ ஃப்ரை செஞ்ச ப்ரான்ஸை மறுபடியும் டொமேட்டோ ஆனியன்லாம் சேர்த்து திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஷாலோ ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்ல மேரினேட் ஆன ப்ரான்ஸை ஹை ஃப்ளேம்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா ப்ரான்ஸ்ல இருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிச்சிடும். அதனால ஹை ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதும் ப்ரான்ஸை திருப்பி போட்டுக்கணும். அப்ப 2 சைடும் ஈக்குவலாவே குக் ஆகும். ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 4ல இருந்து 5 நிமிஷத்துல நல்ல சூப்பராகவே ப்ரான்ஸ் குக் ஆயிடும். அதனால 4ல இருந்து 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயில்லாம் செப்பரேட் ஆகி ப்ரான்ஸ் நல்லா குக் ஆனதும் வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு மேல குக் பண்ணீங்கன்னா ப்ரான்ஸ் ஜூசியா இல்லாம ரப்பரியா இருக்கும். ஒவ்வொரு ப்ரான்ஸ்லயும் மசாலாலாம் நல்லா ஒட்டி சூப்பரா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்ப பிரியாணிக்கு தேவையான ப்ரான்ஸ் மசாலா ரெடி பண்ணிடலாம். ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண பேன்லயே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். பேன் சூடானதும் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது மீதி இருந்த எண்ணெயை பேன்ல ஊத்தி சூடு பண்ணிக்க போறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ப்ரான்ஸ் ஷாலோ ஃப்ரை பண்ண அதே பேன்ல செய்யறதுனால ப்ரான்ஸ் மசாலா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஆனியன் லைட்டா வதங்கினதும் இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட 1 பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனையும் போகணும். அதனால 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆனியனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதோட இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். பொடிகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை ஆனியனோட சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இதோட வாசனைக்காக 1/2 கைப்பிடி அளவு சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு 4ல இருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியில இருக்கக்கூடிய தண்ணியிலேயே நல்ல திக்கான தொக்கு கன்சிஸ்டன்சில வரணும். தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஷாலோ ஃப்ரை செஞ்சு வச்சிருந்த ப்ரான்ஸை சேர்த்துக்கணும். ஆல்ரெடி குக்கான ப்ரான்ஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரான்ஸை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல எல்லா இன்கிரீடியன்ஸோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாசனைக்காக 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை மேலால தூவிட்டு மூடி போட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பைசியா ரொம்பவே டேஸ்டியான ப்ரான்ஸ் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகி நல்ல திக்கான தொக்கு கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இப்ப பிரியாணியை தம் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாழை இலைக்குள்ள பொதிஞ்சு வச்சு பிரியாணியை தம் பண்ணி எடுக்க போறோம். பொதி பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம். பேனுக்குள்ள இந்த மாதிரி ஓட்ட போட்ட ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா பிளேட்டை உள்ளக்க வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் செய்யணும். அவன்ல செய்யறதா இருந்ததுன்னா 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் செஞ்சுக்கோங்க. பேன் ப்ரீஹீட் ஆகக்கூடிய அதே டைமிங்ல இலையில பிரியாணியை பொதிஞ்சிடலாம், அதாவது பார்சல் பண்ணிடலாம். இலையில பிரியாணி அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி இலைய இந்த மாதிரி 2-3 தடவை கேஸ்ல வாட்டி எடுக்கணும். அப்ப இலைய மடிக்கும் போது கிளியாம வரும். இலைய நல்லா வாட்டினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லேயரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கீ ரைஸை வைக்கணும். இலைக்கு நடுவுல இந்த மாதிரி கொஞ்சம் குமிச்சு வைக்காம பரப்பி வச்சிங்கன்னா இதுக்கு மேல ப்ரான்ஸ் மசாலா வைக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். செகண்ட் லேயரா கீ ரைஸுக்கு மேல தொக்கு மாதிரி நல்ல திக்கான ப்ரான்ஸ் மசாலா வைக்கணும். இதுக்கு மேல இன்னொரு லேயரா மசாலா நடுவுல வரது மாதிரி கீ ரைஸை மேல ஃபில் பண்ணிக்கணும். அப்ப ப்ரான்ஸ் மசாலா நம்ம தம் பண்ணும்போது கீ ரைஸ்ல நல்லா இறங்கி நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும். லாஸ்டா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட், ரைசன்ஸ், அதோட ஃப்ரைட் ஆனியனும் மேலால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். லாஸ்டா வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் மேலால தூவி விட்டுக்கணும்.
பிரியாணியை நடுவுல அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே வராதது மாதிரி நல்லா டைட்டா இலைய ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா வாழை இலையில இருக்கக்கூடிய நார் வச்சோ இல்ல ஒரு ட்வைன் நூல் வச்சோ நல்லா டைட்டா கட்டி வைக்கணும். அப்ப பேக் பண்ணும்போது ஓபன் ஆகாம இருக்கும். வாழை இலையில பொதிஞ்சு வச்சிருந்த பிரியாணியை ப்ரீஹீட் செஞ்ச பேன்ல ஒரு பிளேட்டுக்கு மேல வச்சு 15 to 20 நிமிஷம் லோ ஃபிளேம்ல பேக் பண்ணி எடுக்கணும். மைக்ரோவேவ் யூஸ் பண்றீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு கரெக்டா வரும். 20 நிமிஷம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா சுட சுட மணக்க மணக்க வாழை இலை வாசனையோட சூப்பரான பிரான்ஸ் பொதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு வாசனையோட உதிரி உதிரியா பிரான்ஸ் பொதி பிரியாணி சூப்பராவே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். சூப்பரான இந்த பிரான்ஸ் பொதி பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.